நம்ம இன்னைக்கு 3 விதமான ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ, ஃபேட் பர்னிங் ட்ரிங்க்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலான இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிங்க்ஸ்லாம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா குடிக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கூட குடிக்கலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ குடிக்கலாம். இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாதவங்க இந்த ட்ரிங்கை தாராளமாக குடிக்கலாம். கூடவே கொஞ்சம் ஹெல்த்தியான டயட் எக்ஸசைஸ்லாம் பண்ணோன்னா வெயிட் லாஸில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒவ்வொரு ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கும் போது போர் அடிக்காமல் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பட்டை டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக சூடானதுக்கு அப்புறமா இது கூட பட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பட்டை தான் இது. இதை 2 உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டை தூள் கூட சேர்க்கலாம், ஆனால் அது குடிக்கும்போது அதிகமாக ஃப்ளேவர் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு பட்டையோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்படியே நம்ம குடிக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடுங்க. ரொம்ப அதிக சூடாக இருக்கையில் கிளாஸுக்கு மாற்ற வேண்டாம். நம்ம டீ குடிக்கிற சூடு இருக்கும்ல, அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது போல் கிளாஸில் மாற்றிட்டு இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகம் வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சூடாக குடிங்க. அடுத்து நம்ம சப்ஜா ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி சப்ஜா விதை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சியா சீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். 2 டீஸ்பூன் சப்ஜா விதை வந்து ஒரு கிளாஸில் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் எல்லா கடைகள்லையுமே வாங்க முடியும், எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. சப்ஜா விதை சீக்கிரமாகவே ஊறிடும். நீங்கள் சியா விதை சேர்க்குறீங்கன்னா அதிக நேரம் ஒரு 1 ஹவராவது நீங்கள் ஊற வைக்கணும். சப்ஜா விதை வந்து சட்டுன்னு ஊறிடும். நல்லா ஊறி நல்லா வந்து உப்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிறலாம். இது குடிக்கும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், சப்ஜா ட்ரிங்க்கும் தயாராகிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் தேன் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். அடுத்தது மஞ்சள் கருவேப்பிலை டீ போட போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 20 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி வெயிட் லாஸ்லேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது 3 நிமிஷம் நல்லா கொதிக்குது. இதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். அடுத்து இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வடிகட்டியும் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா வடிகட்டாமல் ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கிற கருவேப்பிலை சீரகத்தையும் நல்லா மென்று சாப்பிட்ருங்க. அது இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.